Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் மற்றும் அன்பு வணக்கங்கள். தொழிலதிபர்கள் மற்றும் நிர்மலா சீதாராமன் அமைச்சர் சந்திப்பு, அதில் ஜிஎஸ்டி குறித்து ஹோட்டல் அதிபர் கேட்ட கேள்விக்கு அந்த விஷயம்தான் பரபரப்பாக பேசப்படுது. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டது, இதுக்கு பாஜக மாநில தலைவர் வருத்தம் தெரிவித்தது. இதுக்கு இடையில எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் ராகுல் காந்தி வரைக்கும் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த மன்னிப்பு கேட்ட விஷயத்தில். அவர் ஜிஎஸ்டி நாங்கள் வேணான்னு சொல்லலை, அந்த பில்லு போடும்போது கஷ்டமாக இருக்குது, கம்ப்யூட்டரே திணறுது, அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு தானே கேட்டார். அதற்கு போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு விட்டுட்டீங்க, இது நியாயமா அப்படின்னு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நக்கீரன் வாசகர்களுக்கு கோவை மாவட்டம் வரும்போது நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்கும்ன்றதுக்காக உங்களுடைய நினைவுக்காக சில விஷயத்த சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால, தேர்தலுக்கு முன்பு, அதாவது மோடி 3.0க்கு முன்பு நிர்மலா சீதாராமன் கோவையில வங்கிகளில் கடன் கொடுப்பதில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு எல்லா வங்கி நிர்வாகங்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல பேர் கேள்வி கேட்க அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் எனக்கு கிட்டத்தட்ட 9 மாசங்களாக அவர் ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய, கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆளு, அவருடைய பிரச்சனையை அவர் பேசுறாரு. அவர் பேசி முடிப்பதற்குள்ள நிர்மலா சீதாராமன் அவரோட இன்டராக்ட் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்துல இந்த ஒரு அப்ளிகேஷனை கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா டிஸ்போஸ் பண்ண விதமே பாத்தீங்கன்னா, நீங்க தான் பேசிட்டீங்கல்ல, இந்த மீட்டிங்ல நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டீங்கல்ல, அதோட போங்க அப்படின்னு அந்த அம்மா எடுத்தெறிஞ்சு பேசினாங்க. அது அந்த நேரத்துல பரபரப்பா பேசப்பட்டது. அப்படி அவர் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் பேசினதை விட ரொம்ப கம்மியா அன்னைக்கு அவர் பேசினார். அவருக்கு வங்கிகளில் இருக்கக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க கூட்டம் போட்டு நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எதுவுமே நாங்க வங்கிக்கு போனா நடக்கல, அதை சரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நல்ல அமைச்சர் என்ன செய்வாங்கன்னா, வங்கி நிர்வாகத்துல உள்ள 2-3 பேரை கூப்பிட்டு இவர் பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும். அந்த நிர்வாகத்துல உள்ள ஆட்களை கூப்பிடல, தானா எடுத்தெறிஞ்சி பேசக்கூடிய அணுகுமுறை நிர்மலா சீதாராமனுக்கு கை வந்த கலை. அது அந்த வங்கி கூட்டத்துல செஞ்ச மாதிரி அன்னபூர்ணாவுடைய அந்த ஆலோசனை கூட்டத்துல அன்னபூர்ணா உரிமையாளர் பேசின விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பலராலும் பல்லாயிரக்கணக்கான மக்களால் பகிரப்பட்டது. பாப்புலாரிட்டி நிர்மலா சீதாராமனுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் வரணும், ஆனா பாப்புலாரிட்டி அவங்களுக்கு வர்றதுக்கு பதிலா அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் பேசினது அருமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அவர் கேட்டது சாதாரணமான விஷயம். சாதாரண பன்னுக்கும் கிரீமுக்கும் இருக்கக்கூடிய விஷயத்துல அவர் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்ன விஷயம், வாடிக்கையாளர்கள்ட்ட நாம படுற அவஸ்தைய சொன்னாரு. நீ 3 ஸ்லாப் 3 விதமான வரி போடுறதுனால கம்ப்யூட்டர்ல ஏத்தும் போது அதிகாரிகளே சிரமப்படுறாங்க, இதை சீராக்கி கொடுங்க. அதாவது நீங்க ஜிஎஸ்டியை நீக்குங்கன்னு கூட அவர் அப்பீல் சொல்லல, சீராக்கி கொடுங்க என்று கேட்கிறார். இது ஒரு சாதாரண உரிமையாளருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லணும், பதில் சொல்ல முடியலன்னா அந்த இடத்த விட்டு அவங்க போயிடணும். ஆனா அவங்க எதை ஹைலைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா, வானதி சீனிவாசன் ஜிலேபி சாப்பிட்டாங்களா இல்லையா. அவர் சொல்லும் போது வானதி சீனிவாசனுக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும் என்பதற்காக அவர் சொன்ன விஷயத்த ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரை நீங்க அப்படி பேசுவது சரியா என்று கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டு அவரை ஒரு நெருக்கடி கொடுத்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. அப்ப அவர் மன்னிப்பும் கூட அந்த சாராம்சம் என்னன்னு சொன்னா, நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சார்ந்து இந்த கேள்வியை கேட்கல, இதுல இருக்கக்கூடிய நியாயத்தன்மையை தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அது உங்களுக்கு மன வருத்தம் அடைஞ்சிருச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை விட மோசமான பாசிசத்தின் உயர் வடிவம் வேற எதுவுமே கிடையாது. அதாவது அடக்குமுறை சட்டங்களால் மக்களை மிரட்டுறது வேறங்க, ஆனா மிரட்டல் தொனியில பேசி கருத்து தெரிவிக்க விடாம செய்யறது இருக்கு பாருங்க, அது நமக்கு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல அந்த அம்மா அந்த பேங்க் கூட்டத்துல செஞ்ச மாதிரி தான் இவர்கிட்ட செஞ்சிருக்காங்க. அப்படியே சூலூர் வந்திருக்கிறாங்க. சூலூர்ல செமி கண்டக்டர்
நம்ம நாடு வந்து ஏன் அதிகமா இறக்குமதி பண்றாங்கன்னு ஒரு பையன் கேட்கறான். ஒரு டெக்னோகிராட், பிஇ முடிச்சு எம்இ முடிச்ச ஒரு பையன் அவன் கேட்கறான். அந்த அம்மா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்ப செமிகண்டக்டருடைய சப்ஜெக்டுக்கு நீங்க அடிக்கல் நாட்டு விழா நடத்தி ஒரு பெரிய 500 பில்லியன் பெரிய உலக அளவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு நாங்க திட்டமிடுகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. இது நீங்க முதல் தடவை ஆட்சிக்கு வரும்போது சொன்னது நிறைய பேர் மறந்துட்டான். இப்ப 3வது தடவை ஞாபகப்படுத்திருக்கீங்க. இந்த பையன் என்ன கேட்டிருக்கிறான்? இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏன் நீங்க இறக்குமதி பண்ண வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் யாரு, அவர் அந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க, அவர் கேள்வி கேட்டதை ஒளிபரப்பாதீங்க. அப்போ நிர்மலா சீதாராமனுடைய அணுகுமுறை மோசமானது. மிரட்டல் துணியோட நிர்வாகத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த ஏவும் அரசாட்சி முறை அதுல அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த கோயம்புத்தூர்னுடைய விசிட்ல அந்த அம்மாவுடைய பிஹேவியர் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெயில்யூர் ஆயிருக்கு. ஆனா அன்னபூர்ணா அவருடைய உரிமையாளருக்கு ரொம்ப நெருக்கமானவர் நம்முடைய மாநில தலைவர். அவர் உடனடியா தலையிட்டு இதுல நடந்திருக்கக்கூடிய அந்த அசம்பாவிதத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரு மன்னிப்பு கேட்ட விஷயத்த பொது வெளிக்கு கொண்டு வந்திருக்க கூடாது, அது தவறு. அப்ப நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் மெஜாரிட்டி இல்லாத தேர்தலை சந்திக்காத ஒரு அமைச்சர் எப்படி ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிறார் என்பதற்கு நிர்மலா சீதாராமனுடைய ஜிஎஸ்டி ஆலோசனை கமிட்டி ஒரு உதாரணம். இது வந்து தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு நல்ல விஷயமா நமக்கு தெரியுது. இல்ல, வானதி சீனிவாசன் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க, அவராதான் வந்து வருத்தம் கேட்டாரு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நடக்க தெரிஞ்ச குழந்தை இருக்கு, நடக்க தெரிஞ்ச குழந்தைக்கு மொழி தெரியாது, ஆனா கல்லூரிக்கு போகக்கூடிய ஆளுக்கு வழி தெரியும். கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவனுக்கு வழி தெரியும், வேணா பேச தெரியாம இருக்கலாம். அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளர் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நல்லா பேசக்கூடிய இயல்புடையவர். திமுக அனுதாபி இல்ல. அங்க வந்து அவர் பிரசன்ட் பண்ணது உங்களை கோவப்படுத்தி இருக்குன்னு அவருக்கு ஃபீட்பேக் போயிருக்கு. நீங்க இப்படி சொன்ன விதம் அமைச்சர் அம்மா கோவிச்சுக்கிட்டாங்க என்ற ஃபீட்பேக் போகாம யாருமே தானா முன் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நிர்வாகத்தின் நெருக்கடியின் காரணமா நமக்கு இதுல ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு முதலாளி அரசாங்கத்தோட சமரசம் ஆவறது இயல்பு. அந்த வகையில் அவர் இயல்பா மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுல அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது குறைந்தபட்ச ஜனநாயகம் என்னன்னா, அவர் இப்படி மன்னிப்பு கேட்டதை வெளியே காட்டக்கூடாது. இவங்க 3 பேர் பேசின விஷயத்த பொது வெளிக்கு கொண்டு வந்திருக்கிறது சட்ட விரோதமானது. அவருடைய இமேஜை ஸ்பாயில் பண்றது. அந்த கூட்டத்துல பெற்ற அவருடைய பாப்புலாரிட்டிய மன்னிப்பு கேட்டதன் மூலமா பிஜேபி அவரை கீழே போட்டு காலால எட்டி உதைக்குது. இப்படி ஒரு அணுகுமுறை எந்த அரசியல் கட்சியும் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமா அமையணும். ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல அவர் தனிப்பட்ட முறையில கேட்ட மன்னிப்பா இருக்கட்டும், அவரா கேட்ட மன்னிப்பா கூட இருக்கட்டும், அது எப்படி பொது வெளியில போடலாம்? அப்போ குறைந்தபட்ச ஜனநாயக மாண்புகள் பிஜேபியால கடைபிடிக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதுபான ஊழல் கொள்கை தொடர்பான வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் சிபிஐயும் அவரை கைது செஞ்சிச்சு. பலமுறை ஜாமீன் மனு தாக்கல் செய்தும் ஜாமீன் கிடைக்கல. இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அதுவும் நிபந்தனை ஜாமீன் தான், சில கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, இப்போ அங்கே ஹரியானா இந்த இடத்துல தேர்தல், பஞ்சாப் இந்த மாதிரி இடத்துங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அங்கே கெஜ்ரிவால் கைது, அவர் மீதான நடவடிக்கை, பாஜக செயல்பாடு, காங்கிரஸ் செயல்பாடு, இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க? 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பஞ்சாபினுடைய பாட்டியாலா நகருக்கு ஒரு தொழிற்சங்க பணி காரணமா போனேன். அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க கேள்வியில கேட்டது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான அந்த வழக்குல கைது செய்யப்பட்டது, அதுல இருக்கக்கூடிய ஜாமீன் ஷரத்துக்கள், இப்போ உச்ச நீதிமன்றத்தால கொண்டு வந்திருக்கப்பட்ட சில தளர்ச்சிகள், அதன் மூலமா அவர் வெளியே வந்திருக்கிறது. ஆக்சுவலா வந்து 2 வழக்குல சிபிஐ மூலமா காலந்தாழ்த்தி முன்னாள் டெல்லி துணை அமைச்சரை ரொம்ப நாள் 1 வருஷத்துக்கு மேல வச்ச மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை வச்சுட்டா டெல்லியில இருக்கக்கூடிய நிர்வாகத்தை அந்த அல்லது ஆம் ஆத்மி பார்ட்டியை உடைச்சு பிஜேபியை கொண்டு வந்துடலான்றது உள்துறை அமைச்சருடைய ஆலோசனை. ஆனா அது நடக்கல. எப்படி நடக்கலன்னு சொன்னா, சட்டக்குழு ஏஏபியில, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியில சிறப்பான செயல்பாடு, உச்ச நீதிமன்றத்துல சரியாய் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று நினைக்க கூட நியாயமான நீதிபதிகள், இந்திரா ஜெய்சிங், கபில் சிபில், பிரசாந்த் பூஷன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
நல்ல ஒரு திசையை நோக்கி உச்சநீதிமன்றத்தை கொண்டு போறாங்க. தலைமை நீதிபதி சந்திரசூட் உட்பட இந்த பிரச்சனையில யுஏபிஏ என்ற சட்டம் இருந்தாலும் ஜாமீன் கொடுப்பதில் உள்ள அந்த கெடுபிடிகள் நீக்கப்பட வேண்டும்னு சொன்ன பின்னணியில தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்திருக்காரு. கடுமையான மழையில அவர் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல நின்று ரிசீவ் பண்ணி அவரை வரவேற்றிருக்கிறாங்க. அப்போ பிஜேபி என்ன நினைச்சதோ அது ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில ஜெயிக்க முடியல. தோல்வியை நோக்கி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை போயிருக்கு. நாம் இந்த பாட்டியாலா பகுதியில போய் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது, இப்ப நீங்க ஒரு பெரிய ஃபேமஸான ஆளு காங்கிரஸ்ல இருக்காரு, காங்கிரஸ்ல சீட்டு கிடைக்கல. கேப்டன் அம்ரித் சிங் காங்கிரஸுடைய ஒரு 4 பீரியடா முதலமைச்சரா இருக்காரு. காங்கிரஸோட கருத்து வேறுபாடு, வேற முதலமைச்சர் வர்றாருன்னு சொன்ன உடனே அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிஜேபியில போய் மெர்ஜ் பண்றாரு. இது எப்படி இந்த பக்கத்துல தாக்கத்தை உருவாச்சுன்னு நம்ம கேட்கிறோம். அவங்க எல்லாம் ரொம்ப அரசியல் தெளிவோடு என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதிகளில் ஏழை மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, விவசாயத்துல வேலை செய்யக்கூடிய கூலிகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நான் அந்த பேட்டியில ஒரு காய்கறி கடைக்கார்ட்ட கேட்டேன், ஒரு மனைவி 2 பிள்ளைகளோட நீங்க வாழறீங்களே, விலைவாசி எப்படி இருக்குன்னு. பிஜேபி வருகின்ற மாநிலங்களில் பிஜேபி காட்டக்கூடிய கொள்கையின் காரணமாக தான் விலைவாசி ஏறுதுன்னு ஒரு காய்கறி கடைக்காரர் பேசுற அளவுக்கு அங்க அரசியல் முதிர்ச்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு நாட்டு மருந்து கடைக்கார்ட்ட போய் ஒரு பேட்டி காட்டோம். இப்ப அவர் சொல்றாரு, அந்த மருந்துகள் மீது விதிக்கப்படுகின்ற வரி, அந்த வரியின் காரணமா மருந்து வாங்க முடியாத சூழ்நிலை. இது பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறதுனால பிஜேபியினுடைய எதிர்ப்பு அரசியல் நான் போன இந்த பஞ்சாப், ஹரியானா பகுதிகளில் நல்லா பார்க்க முடிஞ்சது. ஹரியானாவில் இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னா, நிலம் உள்ள விவசாயி, விவசாய தொழிலாளி, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவனும் விவசாய தொழிலாளியும் வெவ்வேறு கட்சியில இருக்கான். ஆனா நான் பார்த்த அந்த பஞ்சாப் பகுதிகளில் 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனா முதலாளி, தொழிலாளி 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அந்த முதலாளியும் தொழிலாளியும் சேர்ந்துதான் போய் அந்த 203 நாள் விவசாய போராட்டத்தை நடத்துறாங்க. அப்ப அங்க சாதி ஒரு ஃபேக்டரா பஞ்சாப் பகுதியில இல்ல, விவசாயிகள் நலன் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதனால பிஜேபிக்கு அந்த பகுதியில செல்வாக்கு என்பது சுத்தமாக இல்லை என்ற நிலைமை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதுக்கு அக்டோபர் 5 தேர்தல் தொடங்குது. அங்க இப்ப தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு? இப்போ 4 மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய தேர்தல்ல எல்லாரும் ஆவலோடு பார்க்கிற இடம் ஹரியானா. ஹரியானால எல்லாரும் பார்ப்பதற்கான காரணம், மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய பகுதி ஹரியானா. 2வது எல்லாரும் பார்க்கக்கூடிய தொகுதி ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல இன்னைக்கும் நேற்றும் நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் அல்லது பின்னடைவு, 2ல ஏதாவது ஒண்ணு வரணும்ல. யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஜம்மு காஷ்மீர்ல, ஹரியானாவில, மகாராஷ்டிராவில, இந்த 3 மாநிலங்கள்லையும் மகாராஷ்டிரால சூடு பிடிக்க முடியாத நிலைமை நீடிச்சிட்டு இருக்கு. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்றதுக்காக சமீபத்துல பட்ஜெட்ல ஒரு 7 அம்ச திட்டம் என்பதை கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யறதா சொன்னாங்க. அது ஹரியானாவில் எடுபடலைன்றதுக்கான காரணம் என்னன்னா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி 2 பேரும் இடங்களை பிரித்துக் கொள்வதில் சில இழுபறி பேச்சுவார்த்தை நீடிச்சாலும் கூட பிஜேபி வரக்கூடாது, இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலைமை தாங்கக்கூடிய அந்த கூட்டணியில உள்ளவர்கள் வர வேண்டும் என்ற சிந்தனை ஹரியானாவில் இருக்கு. சமீபத்தில் நீங்க ஒலிம்பிக்ல ஏற்பட்ட அந்த அரசியல், அதற்கு பின்னால் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட போகத்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு விமானப்படையினுடைய ஊழியரை கொண்டு இறக்குறாங்க. ஒரு வலுவான பின்புலத்தோட பணபலத்தோட பிஜேபி ஆட்களை இறக்கினாலும் ஹரியானால அவங்களுக்கு ஒரு எதிர்நிலை தான் கண்ணு முன்னால தெரியுது. ஒரு 20 பேர்கிட்ட நம்ம பேட்டி கேட்டோம்னு சொன்னா 18 பேர் காங்கிரஸ் தான் வரும், பிஜேபி இங்க வராது என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. ஆனா நிதிஷ்குமார் அங்க என்ன வேலை பார்க்கறாருன்னு சொன்னா, ஜார்க்கண்ட்ல வரக்கூடிய தேர்தலில் எனக்கு 12 தொகுதி வேணும்னு கேட்கிறாரு. இவர் ஏற்கனவே 2000 தேர்தல் நடக்கும் போது பிஜேபி கிட்ட வந்தாரு. அப்ப ஒரு 15 இடத்துல நின்னாரு, 4 இடத்துல ஜெயிச்சாரு, 2 இடத்துல சுயேட்சையை போட்டு 6 இடம் மட்டும்தான் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் நடந்த 2014 வரைக்கும் நடந்த தேர்தல்ல
எந்த விதமான வேட்பாளரும் ஜெயிக்கல. ஆனா இப்ப நிதிஷ்குமார் பிஜேபி கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால ஒரு நெருக்கடியை கொடுத்து பாக்குறாரு. அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுமோ அதை பொறுத்து தான் ஜார்க்கண்ட்ல அவங்களுடைய நிலை. நம்ம ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபிக்கு செல்வாக்கு உள்ள இடம் அப்படின்றது காஷ்மீர் வேலின்ற மாதிரி ஜம்மு பள்ளத்தாக்குன்னு ஒண்ணு இருக்கு. 90 தொகுதிகள் உள்ள அந்த 47 தொகுதிகள் வருது. இந்த 47 தொகுதிகளும் செல்வாக்கா இருக்கக்கூடிய இவங்க வேட்பாளரை போடுறதுக்கே பாத்தீங்கன்னா 19 பேருக்கு தான் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் வேட்பாளரை போட்டு சுறுசுறுப்பா இருக்கும்போது இவங்களால வேட்பாளர் தேர்வு என்பதே நடத்த முடியல. அப்போ ஒட்டுமொத்தமா வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்காளருடைய மனநிலை மெஜாரிட்டி இல்லாத மோடி ஆட்சியை சட்டமன்ற தேர்தலிலும் அவங்க வரக்கூடாது என்ற சிந்தனை மேலோங்கி இருக்கு. இந்த 4 மாநிலங்களிலும் காங்கிரசுக்கு ஆதரவான நிலை என்பதுதான் அங்க பார்க்க முடிஞ்சுது. இப்ப ஹரியானாவில் பாத்தீங்கன்னா 6 அமைச்சர்கள், 6 முக்கிய போர்ட்போலியோல உள்ள அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 11 எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாங்க. அப்போ மாற்றம் என்பது கண்ணு முன்னால தெரியுது. ஹரியானாவில் போன்ற இடங்கள்ல ஆளுநரை வச்சு சில வேலைகள் செய்யலாம்னு பார்த்தாங்க. ஆனா அது ஹரியானாவிலே என்ன பண்ணிட்டாங்க, காபந்து சர்க்கார் நீடிக்கணும்ன்றதுக்காக நாமளா ரிசைன் பண்ற மாதிரி ஒரு நடவடிக்கையை எடுத்து கவர்னரால வர வேண்டிய அந்த ஆபத்தையும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இவ்வளவு பேரையும் சமாளிச்சுதான் இந்தியா கூட்டணியினுடைய ஆட்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. நல்ல திசையை நோக்கி அந்த தேர்தல் செல்லும் என்று நம்ம நம்பலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் நடந்தது. பயிற்சி பெண் மருத்துவர் கொலையில் சரியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. பதவி விலகணும் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அவங்களே என்ன சொல்றாங்க, ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம், சில தூண்டுதல் பேரில் போராட்டம் நடக்குது. நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கம் முழுசும். மம்தா பானர்ஜியால நம்முடைய ஒரு கவர்னர் கொடுக்கக்கூடிய குடைச்சலை தாங்க முடியல. உள்துறை அமைச்சகத்துக்கு மிகப்பெரிய உதவி சக்தியா நீங்க நம்ம துணை ஜனாதிபதி இருக்கார் பாருங்க, இவர் தான் ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருந்தார். அவர் இருந்ததை விட இப்ப இருக்கிற கவர்னர் மோசமா இருக்கிறார். அப்ப அந்த அம்மா என்ன முடிவு பண்றாங்கன்னா, போராட்டம் மழையில கொஞ்சம் பிசுபிசுத்து போயிடும், ஒரு பேச்சுவார்த்தையில வந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா மழையிலையும் போராட்டம் நீடிக்குது. பிஜேபி இந்த காரியத்தை மம்தாவுக்கு எதிராக பயன்படுத்துறான். ஆனா நிஜம் என்னன்னு சொன்னா, பிஜேபி செய்யறது சொந்த அரசியல். ஆனா இந்த நீதி விசாரணை என்பது மம்தா பானர்ஜி தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சாதகமாக செயல்படுறது அந்த அம்மாவுடைய இமேஜை குறைச்சிருக்கு. அதனால சண்டிக்கப்பட வேண்டியவர்கள்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜியினுடைய கட்சியும் தண்டிக்கப்பட வேண்டும், பிஜேபியும் தண்டிக்கப்பட வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை என்னன்னா, செல்வாக்கு மிக்க இந்த குற்றத்தை செய்த அந்த ஆட்கள் மீது பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும்னா மம்தா பானர்ஜி அரசும் போலீஸும் நவரணும்ன்றாங்க. அப்போ அந்த திசையை செல்லணும்னு சொன்னா இந்த அம்மாவுடைய பாசிட்டிவ் நடவடிக்கை வேணும். இந்த அம்மா இது வரைக்கும் அது செய்யாதனால இன்னைக்கு நான் ராஜினாமா செய்ய தயார் என்று சொல்லியிருக்காங்க. ராஜினாமா செய்வதை தவிர அந்த அம்மாவுக்கு வேற வழி இல்லைன்றதுதான் உண்மை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.